ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், தனுஷ் சார் தயவுசெய்து இந்த இட்லி கடை படத்தை தள்ளி போடுங்க. ஏன்னா உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வேற விக்டர் இருக்கிறாரு, நம்ம அருண் விஜய் சார், அவரும் வந்து ஒரு சின்ன தலை மாதிரி தேவையில்லாமல் வந்து ஒரு கிளாஷ் வந்து விட்டு சோஷியல் மீடியாவில் உங்களை வச்சு எங்களை அஜித் ஃபேனை வச்சு உங்களை தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வேணாம். இட்லி கடையை தயவுசெய்து தள்ளி போடுங்க. நாங்கள் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறோம். படம் பேன் இண்டியா லெவலில் படம் அடித்து ஃபஸ்ட்டு 1000 crore 1000 கோடி அடிக்கும் இந்த படம். டீச்சர் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். டீச்சருக்கு போயிட்டு வந்தனா இல்லை உத்தரப்பிரதேசில் கும்பமேளா போயிட்டு வந்தனான்னு தெரியல, அந்த அளவுக்கு உள்ள கூட்டமாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது. மங்காத்தா ஆரம்பம் என்ன இருந்தாலும் வேதாளம் காட்ஃபாதர் பில்லா எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டீச்சரை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த லெவலில் வேற லெவலில் பண்ணியிருக்காரு ஆதிக் சார். மிரட்டலாக இருக்கிறோம். எப்போ ஏப்ரல் 10 வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விடாமுயற்சி வந்து என்ன இருந்தால் மாதிரி இது வந்து பார்த்தோம்னா நம்ம எண்ணெய் எரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேதாளம் மாதிரி. ஸோ எப்பவுமே தலை வந்து ஒரு படம் கிளாஸாக ஒரு படம் மாசா அப்படி தான் கொடுப்பாரு. இது செம்ம மாசு மட்டும்தான். இன்னைக்கு சொல்கிறானுங்களே இவர் கேஜிஎஃப் யஷ் இவர் அது இதுன்னு சொல்கிறாங்க பிரபாஸ், இவங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் பில்லான்னு ஒரு படம் பண்ணுவேன் வேற லெவலில் வந்து பண்ணிடுறாரு தலை. அவர் பண்ண பில்லா தான் என்றைக்குமே எவர் கிரீனு. அதை இன்னொரு வாட்டி மாசுனா என்னென்ன காட்டுறேன்டான்ற அளவுக்கு பண்ணிடுறாரு. வேற லெவலில் இருக்கிறோம். எதிர்பார்த்ததை விட 1000 மடங்கு பெரிய லெவலில் ஒரு ஹைப் இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்காரு. கமல் சாருக்கு இந்த விக்ரம் லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாயா பண்ணார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. டீசரே மிரட்டலா இருக்கு. ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமாவில் இந்த படம் அடிக்கும். அது குட் பேட் அக்லின்னு இன்னும் ஒரு 10-15 டைட்டில் வச்சிருக்காங்க. தலை ஒரு லுக்லாம் வராரு. என்ன பண்றதுன்னு தெரியல. தியேட்டர் ஓனர்ஸ் வந்து ரொம்ப பாவம். அவங்கள நினைச்சாதான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரை வந்து கொளுத்த போறாங்க பசங்க. அந்த அளவுக்கு வெறித்தனமா வந்து இருக்கிறாங்க. ஸோ வேற லெவலில் இருக்கு ப்ரோ. மியூசிக் தான் அனிருத் இல்லையே இல்லை இவர் யுவன் சார் இல்லையான்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் ஜிவிஎம் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. பிஜிஎம்லாம் வந்து தெரியா இருக்கு. ஒரு வெறியனா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4 ஷோ தொடர்ந்து புக் பண்ணும் போல அந்த அளவுக்கு இருக்கு. யாருமே வேணான்ற வெறும் ஏகே மட்டும் போடுங்க. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் சீனெல்லாம் கட் பண்ணுங்க தயவுசெய்து. நீங்கள் 3 மணி நேரம் ஏகே மட்டும் போடுங்க. நாங்கள் அவரை மட்டும் பார்த்துட்டு போகிறோன்ற அளவுக்கு வந்து இருக்கு. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படம் தான் வேற லெவல் பண்ணுவேன் ஒரு சம்பவம். இதுதான் எதிர்பார்க்குறாங்க அஜித் சார் ஃபேன்ஸ். மஜா வந்துச்சு. நாங்கள் தான் இனிமேட்டு ஃபுல்லாக எங்கே இருந்தாலுமே மங்கனா வேற லெவல். வெறித்தனமா இருக்குண்ணா, வெறித்தனமாண்ணா. மஜா தலை வேற மாதிரி. ஜனநாயகண்ணா தரமா கடவுள் இருக்காரு. கட்டி விட்டார். அதிக ப்ரோ அஜித் கடவுளே அஜித் செம்மையாக சூப்பர்ண்ணா வேற லெவல். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்குண்ணா. வேற மாதிரி வைபா இருந்துச்சுல. தரமா இருந்துச்சு. மஜா ப்ரோ மஜா வேற மாதிரி. ட்ரீசரே அங்கே தாறுமாறா இருக்கு. சதுரம் ஆக்சுவலி வேற லுக். நான் விடாமுயற்சி பார்த்துட்டு வந்து குட் பேட் அக்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேற. ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனி எப்படி இருந்ததோ இப்போ விஷால் ஃபேன்ஸுக்கு எப்படி பிடிச்சிருக்குமோ அதே மாதிரி ஏகே ஃபேன்ஸ். ஆனால் இது வேற இல்லை. அந்த லுக் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேபி டைலாக்ஸ்லாம் மாசம் இருந்ததுனா எங்கே ஆக்சுவலி கத்திட்டே இருக்காங்க, எங்கே கேட்க முடியுது சொல்லுங்க. சரியான வைப்பு நல்லா இருந்தது. இந்த மாதிரி வேற மாதிரி கடவுளே அஜித் ப்ரோ நொறுக்கி விட்டு ப்ரோ. பட்மபூஷன் அஜித் குமார் வெயிட்டுங்க தலை தான் மாசே. பயங்கரம் மாசா இருக்கு. மாசனா கத்தி தொண்டை வரல. ஏப்ரல் 10 சம்பவம் கன்ஃபார்ம்னா. ஓ தலை வேற மாதிரி. நான் இனிமேல் தலைதான் பயங்கரம் தலைவா, வெறியாரி தலைவா. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். பயங்கரம் பில்லா மங்காத்தா எல்லாமே ஜனநாயகண்ணா பில்லா கே டஃப் குடு மாஸ் வேற லெவல் நினைச்சு தல. லாஸ்ட் வெறித்தனமா இருக்கு. நான் 3 கேரக்டர் பண்ணியிருக்காரு. மங்காத்துக்கு அப்புறம் இது கேங்ஸ்டருக்கு அதனால வெறித்தனமா இருக்கு. 3 கேரக்டர் பண்ணியிருக்காரு. வில்லியனிசன் நம்ம ஆளு சொல்லவே தேவை. ரஜினிக்கு அப்புறம் தலை தான். அப்புறம் அனிருத் ஜிவி பிரகாஷ் மியூசிக் வந்து வேற லெவலில் போட்டிருக்காரு. அதுவும் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்கு. 1000 அப்புறம் இதுவும் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணுற படமாக இருக்கும்.
இப்போ ரீசெண்டாக அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வந்தார்ல கோட்டு போட்டு அது வெறித்தனமாக இருக்குது, மாசாக இருக்குது. அது இன்னும் ஃபயராக பாஷாக்கு அப்புறம் இதுதான் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பில்லா விநாயக் மகாதேவ் அதுதான் வில்லனிசம் தானே, அவருக்கு சும்மா சொல்லவே தேவையில்ல. வாலியில் பட்டை கிளவி இருப்பார், இதெல்லாம் சொல்லியே தரோம். டேரக்டரும் நம்ம தலை ஃபேன் தான், ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ அதனால் வெறித்தனமாக படமாக இருக்கும். ஏப்ரல் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நெகட்டிவ் தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அதில் தான் அவர் இன்னும் இன்வால்மெண்ட்டாக பண்ணுறாரு. கேரக்டரும் சூப்பராக அமையுது அவருக்கு. ஆமாம், வேதாளத்துலேயும் சூப்பர். அது லோக்கல் கேங்ஸ்டரு, இதுதான் பில்லா ரேஞ்சுக்கு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை KGF 3 தலை பேர் சொல்லியிருக்காங்க, அது இன்னும் வெயிட் பண்ணுறோம். எனக்கு டிசம்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி எதிர்பார்த்தா அது கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இதில் குட் பேட் ஆக்லி 200% சம்பவம் அடிக்கும். சூப்பர்ண்ணா, அஜித்தை வேற மாதிரி பார்ப்பீங்க. வேற மாதிரி 10ஆம் தேதி இட்லி கடை நொறுங்குது, எல்லாரும் பாப்பீங்க லைவா. ஒர்த்து பில்லா அஜித் வந்திருக்காரு. தலை எல்லாமே மாசம், எப்போ காட்டினாலும் மாசம். இது அல்டிமேட்டு. நல்லா மாசாக இருக்குது. இல்லை கண்டிப்பாக நல்லா மாசாக இருக்குது. நல்லா மாசாக இருக்குது. பார்க்கலாம். இது படத்து ஃபோனே பிடிக்க முடியல, அந்தளவு சூடாகுது. தலையை பார்த்து கூஸ் பம்ப்ஸில் போயிட்டு இருக்கேன். தலை ஆதிக் ரவிச்சந்திரனோட டைரக்ஷன் பக்காவாக இருக்கும், நம்பிக்கை இருக்குது. என் தலை என்றைக்குமே வந்து மிஸ் ஆகாது. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது ப்ரோ. பட்டானா அஜித் தான். 10ஆம் தேதி வெயிட்டிங் ப்ரோ, செம்ம ஃபயர் ப்ரோ. அருமையாக இருக்குண்ணா. ஏகே தான் சூப்பர்ண்ணு வேற லெவல். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சம. அதான் படம் வந்து பயங்கரமாக இருக்கு. தலை டிராகன் பார்க்க தான் வந்தோம், ஆனால் அதோட பயங்கரமாக டீசர் போட்டு காமிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. தலை லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. தலை போய் பாருங்க. அப்புறம் மியூசிக் சார் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. ஸோ எல்லாமே மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. டீசர் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பழைய பில்லா அஜித்தை பார்க்கலாம். பில்லா அஜித்தை பார்க்கலாம். டீசர் பயங்கரமாக இருக்குது. ஏப்ரல் 10 ஷோ ஹவுஸ்ஃபுல், மூவி ஹிட். கடவுளே பயங்கரமாக இருக்குது ப்ரோ. மூவி டீசர் ஓகே. ஃபேன் பாய் சம்பவம் என்னன்னு பார்ப்பீங்க நீங்கள். எக்ஸ்பெக்டேஷனோட அதிக ஒர்த்து பார்ப்பீங்க, நான் கேரண்டி. நல்லா இருக்கும், அதோட பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒரு மாதம் இப்போ சாப்பிடாதவங்க கையில் ஒரு பிரியாணி பொட்டலத்தை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள ஆடியன்ஸ் வந்து வெறித்தனமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்கிறோம். கமலா தியேட்டர் ஓனருக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து டீசர் போட்டார். ரொம்ப செம்மையாக இருக்கு படம். ஏப்ரல் 10 வெயிட்டிங்கு. தலைவா அந்த அளவுக்கு வந்து டீசர் இருக்கே. ஃபர்ஸ்ட் 1000 crore தமிழ் சினிமாவில் அடிச்சு தூக்கம். தியேட்டர்லாம் இன்சூரன்ஸ் இப்போ எடுத்து வச்சுக்கங்கன்ற அந்த அளவுக்கு இருக்கு படம். ஒரு நல்ல வைப் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதை நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ரிவ்யூ கொடுக்கறது வேறு விஷயம், படத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் டீசரே 2-3 வாட்டி பார்க்குறது, அப்புறம் ஒரு கம்பைலேஷன் சாங் ஒன்று பார்க்குறது, அந்த ஒரு 10 நிமிஷத்தில் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 7:3 ஒரு வாட்டி பார்த்தேன், 7:50 ஒரு வாட்டி பார்த்தேன். ரெண்டுமே எனக்கு அந்த ஒரு எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்குது. அது வந்து நல்லா ஃபீல் பண்ணேன். ஃபேன் பாய்ஸை தரமாக சம்பவம் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. இதெல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கமர்ஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். விடாமுயற்சி கமர்ஷியலாக இல்லை, நல்லா இருந்தது படம். பட் இது வந்து இன்னும் கமர்ஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் படம். சூப்பராக இருந்தது. சூப்பர் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. ஓகே, எனக்கு அந்த டீசர்லேயே அந்த இது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது தரமாக சூப்பராக பண்ண போகிறாரு அவர்.